வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாயத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான விடயங்கள் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இடம்பெற்ற தகராறு. வடமாகாணத்தில் நடைபெறுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அண்மையில் பாரிய சர்ச்சையானதாகவும் குழப்பகரமானதாகவும் ஒரு முன்னேற்றகரமானதாக இல்லை என்ற குறைபாடு பலர் மத்தியில் இருக்குது. அந்த வகையில கடந்த காலங்களில் இவ்வாறான அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்திய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசன் சந்திரகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். என்னிடத்தில் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பிரதேசத்தின் கூட்டங்கள் எப்பவுமே அண்மை காலமாக குழப்பகரமானதாக இருக்குது. முன்னைய காலங்கள்ல இந்த நிலைமை இருந்ததா? ஏன் இன்றைய காலங்கள்ல இந்த நிலைமை ஏற்படுகிறது? என்ன பொறுத்த வரையில் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அல்லது டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மற்றும் டிவிஷனல் கோஆர்டினேட்டிங் கமிட்டி என்று சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் டிவிஷன்களுக்கும் அரசு அதற்கான தலைவர்களை நியமிக்கிற அந்த அடிப்படையில 2010ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி சேர்மனாகவும் டிவிஷனல் கோஆர்டினேட்டிங் சேர்மனாகவும் நியமனங்கள் பெற்றன. இதுல டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் சேர்மன் போஸ்டுக்கு ஒரு ஜாயிண்ட் சேர்மன் என்று சொல்றது இணைத்தலைவர். அதுல ஒன்றில் முதலமைச்சர் இருக்கணும் அல்லது ஆளுநர் இருப்பார். அப்ப 2010-2013 காலகட்ட பகுதியில ஆளுநர் இருந்தபடியே ஆளுநரும் அந்த டிஸ்ட்ரிக்டின் அமைச்சரும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் சேர்மனா இருப்பினார், ஜாயிண்ட் சேர்மனா இருப்பினார். அப்ப அந்த காலகட்டத்துல உண்மையிலேயே இப்பத்து காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது யுத்தம் முடிவடைஞ்சு ஒரு மீள்குடியேற்ற காலகட்டம். ஏராளமான அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி, மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரிய பொறுப்பு இருந்தது. அந்த கமிட்டியில அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கூட்டத்தின் முக்கியமாக அவர்களும் கலந்து கொள்வார்கள். அதே நேரத்துல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிபர் அதன் செயலாளராக இருப்பார். ஏராளமான கண்ணுக்கு முன்னுக்கு நான் நினைக்கிறேன் கூட்டம் தொடங்கினால் முடிய கிட்டத்தட்ட காலமே 9 மணி 9:30 தொடங்கினால் 2-3 மணி வரையும் நீடிச்ச வரலாறுகளும் இருக்குது. ஏராளமான பிரச்சனைகளுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்றால் அது ஒரு முதலாவது ஒரு நிகழ்ச்சி நிரல்ல ஒரு 25 விடயம் இருந்தால் முதலாவது விடயம் எடுக்க சண்டை வந்துடும். அந்த சண்டையோடையே எல்லாரும் புதினம் பாப்பினம், மீடியாக்களும் உடனடியா தளத்துல நடக்கிற பிரச்சனைகள் எடுத்து போடும். ஒரு ஃபன்னா போயிடுச்சு. ஒரு பொழுதுபோக்கு கூட்டங்கள் மாதிரியும் அங்க வர்றவர்கள் சப்ஜெக்டை கதைக்காமல் தங்களுக்குள்ள அடிவர்ற ஒரு அரசியல் முரண்பாடுகளை தீர்க்கும் களமாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை பயன்படுத்துவதால் மக்கள் நலன்கள் எல்லாம் கருத்தில் எடுக்கப்படாத நிலைமையில தான் நேற்றைய கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்ல ஒரு தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூட்டம் கிளம்பி போயிட்டு முக்கியமான மாவட்ட மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் நிகழ்ச்சி நிலையில இருந்த போதும் முடிவெடுக்க வேண்டிய விடயங்கள் ஏராளமான அபிவிருத்தி திட்டங்கள், மக்களின் சாலை பிரச்சனைகள் உட்பட விவசாயிகளின் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை போன்ற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிரச்சனை போன்ற பல்வேறு விடயங்கள் அந்த நிகழ்ச்சிகளில் உள்ளடக்கப்பட்டிருந்தும் கூட்டம் நடத்த முடியவில்லை. ஆகவே இந்த நிலைமை நாங்கள் வடக்குல தான் பார்க்கிறோம். வேற கிழக்கு மாகாணத்துல நடக்கிற கூட்டங்கள் அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்ததான் நான் பார்க்கல. இங்க பொறுப்பு அரசியல் தரப்புகள் மக்கள் சார்ந்து சிந்திக்காத வரை இந்த தங்களோட பொறுப்பை கடமையை அவர்கள் சரிவர செய்யாத எண்ணம் இல்லாத வரை இந்த குழப்பங்கள் நீடிச்சு கொண்டுதான் இருக்கு. அந்த கூட்டங்களுக்கு அதிகாரிகளே நிறைய ஃபைல்களோட இந்த ஒரு தங்களோட அமைச்சு விடயமாக இருந்தான, தங்களோட திணைக்கள விடயமாக இருந்தான அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்வதற்கு தயாரிச்சு கொண்டு போனாலும் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் சலிப்புடன் வெளியே வாரார்கள். ஆகவே இந்த நிலைமையை என்றால் அரசியல் உள்நோக்க மோதல்கள் இதை தங்களது அரசியல் வளர்ச்சிக்காகவும் தங்களது காட்புணர்வு சண்டை களமாகவும் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை பார்க்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கும் வரை இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் விடயங்கள் தோல்வியில தான் முடியும் என்று நான் நம்புறேன். இது நேற்று முதல் 2 வருஷமா இதுதான் நடக்குது.
முன்னைய ஆட்சியிலையும் கூடி இப்படியான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இப்பதான் கட்டும் அங்கு தொடங்கினால் சண்டை என்றதை அறிஞ்சு நாங்கள் வெளியால மக்கள் இந்த சமூக வலைத்தளங்களை காத்திருப்பார். இன்றைக்கு என்ன சண்டை நடக்குது புதுனம் பாப்பம் இது. அப்ப இதுதான் என்னென்னால் இது 1-2 இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல நடந்த சண்டையில பெரும்பாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அதுல தொடர்பட்டிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில. அடுத்தது இந்த கூட்டங்களை நடத்தக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்தான் கூட்டத்துக்கு பொதுவா தலைமை தாங்கி வருகின்றார். இப்ப இதுல கூட்டத்துக்கு தலைமை தாங்குறதுல இருக்கிற பிரச்சனையாக வருதா இது, அல்லது அர்ஜுனா ராமநாதன் கூட்டத்தை குழப்புற எண்ணத்தோட வாரதால வார பிரச்சனையா? இது என்ன நடக்குது? இதுல முதல் தலைமை சேர்பர்சன் தலைமைக்கு ஆளுமை இருக்கணும். அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக நாலேஜ் இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி ஒரு அரச கட்டமைப்பு, அரச திணைக்களங்கள், அதுக்குரிய அதிகாரங்கள் என்ன, அது என்ன, ஒவ்வொரு அமைச்சும் என்னென்ன, ஒவ்வொரு திணைக்களங்களும் என்னென்ன விடயங்களை கையாளுதுன்ற அடிப்படை அறிவு அந்த சேர்பர்சனுக்கு இருக்கும். ஏனென்றா சப்ஜெக்டுக்கு வெளியால போய் தான் கன விஷயங்கள் கதைச்சு முரண்பட்டு கொள்றேன். மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் ஒருவரை மட்டும் குற்றஞ்சாடுமானேன், எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும். இந்த டிசிசி கூட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சியா இருந்தாலும் அந்த டிசிசி கூட்டத்துல போற எல்லா யாழ்ப்பாணம் கிளிநொச்சியை மையப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் மக்கள் நலன் சார்ந்து அடிப்படையில செயல்படாத தன்மை ஒன்று இருக்கு. அவர்கள் மக்களோட பிரச்சனைகளை கொண்டு போறதில்லை. மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும் என்ற எண்ணம் கொண்டவர்களா இருந்தால் அந்த கூட்டத்துல பொறுப்புடன் நடந்து கொள்வார் என்று நான் நம்புறேன். ஆனால் அப்படி இல்லை. அவர்களுக்கு பிரச்சனை தெரியாது. மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையில இடைவெளி இருக்கு, ஏராளமான இடைவெளி இருக்கு. மக்கள் அவர்களை நம்பி பிரச்சனை சொல்றதும் இல்லை என்றால் இவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள். விஷயமே இல்லை மக்களோட பிரச்சனை. இப்ப நேற்றும் கூடி நடந்த மாவட்ட கூட்டத்துல ஒரு சேர்பர்சன் அந்த தலைமை தாங்குபவர் அமைச்சர் அவரே போய் சண்டித்தனமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை போய் சீன்றார். அவற்றை மயக்க பறிக்க வலிக்கிறாரோ, அல்லது அவற்றை கையை தட்ட வலிக்கிறாரோ, அல்லது அவற்றை ஃபைல பிடுங்க வலிக்கிறாரோ, இன்னொரு படங்கள், ஏராளமான படங்கள், வீடியோ கிளிப்புகளை நாங்கள் பார்த்தோம். ஏதோ ஒன்று அவர் போய் அவரோட மோதுற, அவரும் ஒழும்புறார், அடிபாடு வரைக்கும் இன்னொரு கூட்டம். அதாவது இது அரசியல் மேடை இல்லை, அரசியல் கட்சிகள் மேடை இல்லை. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அந்த அமைச்சர் அவர் அரசியல் கட்சி சார்ந்த செயல்பாடை கொண்டிருக்க முடியாது. அவர் அமைச்சருக்காக ஒரு பெரிய கிரௌட் அவருக்கு பின்னால நிக்குது. இணைப்பாளர்கள், அமைப்பாளர்கள், செயற்பாட்டாளர்கள் என்றெல்லாம் சொல்லினார். அவர்களுக்கு அந்த இடத்துல தேவையில்லை. அமைச்சருக்கு என்ற ஒரு பிஏ இருக்கலாம். அவற்றை விடயங்களை கவனிப்பதை அவற்றை ஃபைல தூக்கி கொடுக்கலாம், சப்ஜெக்ட் சொல்லலாம். ஆனா இது ஒரு பெரிய அமைச்சர் மட்டும் இல்லையே. இப்ப கமக்காரர் அமைப்பு ஒரு பெரிய குழு கூட வந்திருக்கு. இன்னொரு அரசியல் கட்சி சார்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள், விவசாய அமைப்பு, அது தேவையில்லை. ஒரு விவசாய விடயம் தொடர்பாக அங்க பேசப்படுது நிகழ்ச்சிகள் ஒரு பிரதிநிதியைத்தான் அழைக்கப்படணும். இது ஒரு பெரிய கூட்டமே போய் நிக்குது, மைக் எடுத்து கத்துது, கொலை மிரட்டல்கள், ஆழ்பாடு அவளியை அடிப்பம் எல்லாம் கத்துது. சோ இது அது நிகழ்ச்சியே உண்மையா நாங்கள் நடத்தின காலத்துல அந்தந்த சப்ஜெக்டுக்குரிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு அழைப்பு அரசாங்க அதிபரால விடுக்கப்படும். எழுத்து மூலம் அவர் தான் உள்ளுக வரலாம். அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வரையில ஒரு எம்பியோ அல்லது ஒரு விவசாய அமைப்பு சார்ந்த ஆக்கள் எல்லாம் ஒரு கூட்டமா வரையிலாது. வர்த்தக சங்கம் ஒரு வரலாம். இது 3-4 பிரதிநிதிகள். அப்ப அவர்களும் கத்துகிறார்கள். அப்ப நாங்கள் இது நான் ஒரு அரசியல் காழ்ப்புணர்வுல சொல்ல இல்லை. இதுக்கான சாட்சிகள் இந்த வீடியோல வந்திருக்கு வெளியால. அப்ப அந்த கூட்டத்தை குழப்பினவர்கள் என்று சொல்லி ஒரு ஆள் மீது மட்டும் பழிய சென்று விடுவோம். அந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் கூட்டத்தின் சென்ற எம்பி மாற்ற அடிவருடிகளும் தான் அந்த குழப்பத்துக்கு காரணம். பிரச்சனை இருக்கு. இப்ப அர்ஜுனா எம்பி அவர்கள் குழப்பின விடயத்துக்கு பிரச்சனை உண்மைத்தன்மை இருக்கின்றது. அந்த திட்டம் 700 தென்னை வாங்கப்பட்டிருக்கு. தென்னை அபிவிருத்தி சபையிட்ட இருந்து வாங்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ப்ரொசீஜர் மீறி 5-6 பெனிஃபிஷரிய செலக்ட் பண்ணே தெரியா. இதுல கவனநல திணைக்களம் சம்பந்தப்பட்டிருக்குது. தென்னை அபிவிருத்தி சபையிட்ட 700 தென்னம்பிள்ளை வாங்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் முறைகேடாக செயல்படுத்தப்பட்டது தொடர்பாகத்தான் அங்க வினா எழுப்பப்பட்டது. இதுல தவறு வினா தவறு என்றால் அதற்கு
அதுக்கு உரிய அதிகாரிகள் தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கணும். அது கொடுக்கப்பட இல்லை. அதிகாரிகளுக்கு விளக்கம் கொடுக்க பின்வாங்கி இதுல சம்பந்தப்பட்டார்கள் நீர்ப்பாய்ச்சன திணைக்களத்துக்கு சொந்தமான இரிகேஷன் ரிசர்வேஷன் காணியில தான் இந்த தென்னை பயிர் நடுகை திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல அங்க நீர்ப்பாய்ச்சன திணைக்கள அதிகாரி சொல்றா தங்களுக்கு தெரியாது. என்னோட ஒரு இரிகேஷன் ரிசர்வேஷன் லேண்ட்ல கொஞ்சம் பெனிஃபிஷரிஸுக்கு தென்னம்பிள்ளைகள் கொடுக்கலாம். இந்த காலங்க தென்னம்பிள்ளையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இந்த தகவல்கள் முதலே கிடைச்சது. இத அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இத ஒரு தனது விடயமா எடுக்கிறார். அவர் எடுத்து லால்காந்த் அவர்கள், அமைச்சர் லால்காந்த் அவர்கள் வந்து தெங்கு பயிரிட்ட இடங்கள்ல இன்றைக்கு அந்த தென்னம்பிள்ளை இல்லை. அதான் 2025ஆம் ஆண்டு ஜூலை தென்னம்பிள்ளை அழிஞ்சிட்டுதான் சொல்றேன். ஆனா அதுக்கு பிறகு அதுக்கு உரம் வழங்குறதுக்கு மானியங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது தொடர்பாக பொறுப்பு கூறல் என்றது சம்பந்தப்பட்ட திணைக்களம். மானியம் என்றால் அது ஏபிசி என்றால் அது கமநல திணைக்களத்துக்கு ஒரு ஏசி இருக்கிறார். அப்ப அவர் தான் இதுக்கு விளக்கம் சொல்லணும். ஆனால் இந்த விளக்கங்கள் கேட்கறதுக்கு முதலே இந்த மோசடியோட சம்பந்தப்பட்ட விவசாய தரப்பு தான் இதை குழப்பு. டாக்டர் ஒலிம்பி என்னடா கேள்வி கேட்கிற நீ அப்படி தலைமையிலான அமைப்பு அதுதான் குழப்பு. அது பார்க்க தெரியுது. சிவமோகன் எல்லாம் வந்து ஒரு புதிய அவர் ஒரு பிரதேச சபை உறுப்பினர், சம்மேளனம் என்று சொல்லப்படுற இன்லீகல் ஆர்கனைசேஷன். அந்த சம்மேளனம் சட்டத்துக்கு புறம்பாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அது இந்த கோப் கமிட்டியில இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயத்தை கையாண்டிருக்கிறார், எம்பி அவர்கள். இந்த விடயம் தொடர்பாக இன்டர்னல் ஆடிட் வந்து எல்லா விசாரணைகளையும் ஆரம்பிச்சு ஏராளமான நிதி மோசடிகள் தொடர்பாக வெளியே பல விஷயங்கள் வந்திருக்குது. ஆகவே என்னட்டு இந்த சட்டத்துக்கு புறம்பான பதிவு இரணமடு கமக்கார அமைப்பு சம்மேளனம் என்ற ஒரு பதிவை வச்சிருக்க கூடாது சொல்லி, அந்த பதிவு வழங்கக்கூடாது சொல்லி கமநல திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஒரு கடிதமே போட்டிருக்கிறார். இது அந்த அமைப்பு தானே இரணமடுக்கு அருகில் உள்ள காணிகளை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து அதுக்கான அந்த தண்ணியையும் கூடுதலாக அவர்கள் தான் பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்குது. அடுத்தது இந்த யாழ்ப்பாணத்துக்கான குடிநீரை அனுப்பக்கூடாதுன்றதுலையும் இந்த கமக்கார அமைப்பு மிக உறுதியாக செயற்பட்டதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இது 2-3 அடிப்படையில பார்க்கணும். ஒன்று இன்லீகல் ஆர்கனைசேஷன், அதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்படியான சட்டபூர்வமான கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர்களின் அபிப்பிராயங்கள், ஒரு சிறுபோக பயிற்சியா இருந்தான்னு, ஒரு பெரும்போக பயிற்சியா இருந்தான்னு மாவட்ட விவசாய குழு ஒன்றுக்கு, அதுக்கு அரசாங்க அதிபர் பொறுப்பா இருப்பார். விவசாய கமக்கார அமைப்புகள் இருக்கும். விவசாயத்துறை சார்ந்த நீர்வளங்கள் தொடர்பாக நீர்ப்பாய்ச்சன திணைக்கள அதிகாரிகள் இருக்கணும். விவசாய திணைக்களம் சார்பாக கமநல திணைக்களத்தின் அதிகாரிகள், இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த போகத்துல என்னென்ன மாதிரியான எப்ப தொடங்கணும், எவ்வளவு நீரை திறந்து விடணும், சிறுபோகம் என்றால் எவ்வளவு பகுதியில பயிற்சி செய்யலாம் என்று தீர்மானம். இதுல இந்த விவசாய சம்மேளனம், சட்டவிரோத விவசாய சம்மேளனம் பூந்து எல்லாத்தையும் தண்ட கையில எடுத்துக்கொண்டு இது ஒரு காலங்காலமாக ஒரு அடாவடித்தனமான செயல்பாடைத்தான் செய்யணும். என்னை பொறுத்தவரை இரணமடு கீழே இருந்து நீர்ப்பாய்ச்சனம் செய்கிற கிட்டத்தட்ட 22,000 ஏக்கர் நிலங்கள்ல 40-45% நிலங்களுக்கு சொந்தக்காரர் இல்லாமலே இந்த சில ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 கமக்கார சம்மேளனத்தில் இருக்கக்கூடிய பெரும் பிரமுகர்கள் தான் அதை அனுபவிக்கிறார்கள். ஏழைகளுக்கு 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் தான் செய்யணும். பெரும் 50 ஏக்கர் 100 ஏக்கர். இதுக்கு சில அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இல்லையா இதுக்கு? இல்ல இதுக்கு இருக்கு. நீர் வரி டாப்பு என்று ஒன்று இருக்கு. அது இன்றைக்கு கிட்டத்தட்ட 60-70 வருஷமா 50 வருஷமா அது தீர்க்கப்பட இல்லை. இன்றைக்கு அந்த காணின்ற உரிமையாளர்கள் வந்து தங்களோட உரிமை கோரித்தான் நீர்வரி டாப்பு திருத்தப்படணும். இது 2011ஆம் ஆண்டு நான் இந்த மாவட்டத்தில் இருக்கும் போது 2011 நீர்வரி டாப்பு திருத்தப்படணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு முயற்சி எடுத்த போது இந்த கமக்கார அமைப்புகளின் ஒற்றுமை ஈனத்தாலே அவர்களின் ஒத்துழைப்பு இல்லாததால இது கைவிடப்பட்டது. நாங்கள் சர்வே டிபார்ட்மெண்ட், லேண்ட் டிபார்ட்மெண்ட், கமநல திணைக்களத்தின் அதிகாரிகள், நீர்ப்பாய்ச்சன திணைக்களத்தின் அதிகாரிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சானம் கமக்கார அமைப்புகள் தான் வந்து அந்த காணிகளை அடையாளப்படுத்தி காட்டணும். அவர்கள் அதுக்கு ஒத்துழைக்க
இப்ப ஏனென்றா கிளிநொச்சியில எத்தனை ஒத்துழைச்சா சமக்காரர் அமைப்பு இருக்கு? இல்ல கிள்ளச்சியில கிட்டத்தட்ட மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கமக்கார அமைப்புகள் இருக்கு. ஆனால் இரணமடுக்கு கீழே வந்து 20 கமக்கார அமைப்புகள் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட கமக்கார அமைப்பின்ற கொண்ட்ரோலையும் அந்த அரசியல் பின்னணியையும் வச்சு கொண்டுதான் தாங்கள்லாம் தொடர்ந்து மாறி மாறி அந்த சம்மேளனம் என்ற இதுக்குள்ள வருகிறோம். உண்மையா சம்மேளனம் தேவை இல்லை. மாவட்டத்துக்கு என்று ஒரு சம்மேளனம் இருக்கின்றது, அதுதான் வச்சிருக்கலாம் சட்டப்படி. ஆனால் இரணமடு தனி குலத்துக்கு என்று ஒரு சம்மேளனம் வச்சிருக்க முடியாது. சிவமோகனுடைய அமைப்பு கமக்காரர் அமைப்பா அது சம்மேளனமா? சம்மேளனம். கமக்கார அமைப்புகள் சேர்ந்துதான் இந்த சம்மேளனத்தை தெரிவு செய்யும். அந்த பல என்று சொல்ற சம்மேளனம் முழுக்க அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவர்கள்லாம் 2010 இந்த யுத்தம் முடிஞ்ச அப்புறம் 2010 அவர்கள்லாம் மாறி மாறி விரும்பினோம். ஒரு ஆள் தலைவராக இருப்பாரு, அடுத்த முறை அவர் மற்றவர் மாறி செயலாளர் தலைவராக வருவார். இப்படி அவைகளுக்குள்ள ரொட்டேட் பண்ணி ஒரு மெரிக்க ரவுண்ட் ஓடிக்கொண்டிருக்கணும். இந்த மெரிக்க ரவுண்ட் சொல்றாங்க. அந்த 20 கமக்கார அமைப்புகளை சேர்ந்த மற்றவர்கள் 18 நினைக்கிறேன். அந்த கமக்கார அமைப்புகள் இது பற்றி குரல் எழுப்ப இல்லையா? இல்ல அதான் நான் சொல்றேன். அது வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு பின்னணியை கொண்டதாக இருக்கின்றது. சிவமோகனும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் நெடுந்தீவிலை பூர்வீகமாக கொண்டவர்கள் அங்கே இருந்தான் வந்தவர்கள், அவர்கள் உறவினர்களும் கூட. அப்ப அவர்கள் இணைந்துதான் இதை செயற்படுத்துறதாகத்தான் இந்த குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக இருக்கு. நான் இதுல வந்து அவர்கள் ஊர்கள் பின்னணிகளை பற்றி நான் சொல்லாட்டிலும் யதார்த்தம் இதுதான். அவர்கள் இந்த சம்மேளனம் பல வகையில், இப்போ உதாரணத்துக்கு கிரேட்டர் கிளிநொச்சி வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் என்று ஒரு வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட்ல இருக்குது. இது வந்து இன்றைக்கு 25% கிளிநொச்சி மக்களுக்கு சிறந்த சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்தை செய்யுது. ഇതിന്റെ டார்கெட் வந்து குறைஞ்சது 85% சுத்தமான குடிநீரை கொடுப்பதற்கான ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட். இது 2029-30 ஆகும் கம்ப்ளீட்டா ஒரு 85-90% அச்சீவ் பண்றதுக்கு. இதற்கான பேசிக் ப்ராஜெக்ட் எல்லாம். ஆனாலும் இவ்வளவு காலமும் நாங்கள் எல்லாரும் இங்க உள்ள மக்கள், குடிநீர் பாவனையாளர்கள் எல்லாரும் வந்து இரணமடுகிலிருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிளிநொச்சி குளத்துக்கு தண்ணியை பாய்ச்சி அதுல இருந்துதான் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அந்த சுத்திகரிக்கும் நிலையம் அனுப்பி அதுல இருந்தான் சப்ளை நடக்குது. அப்ப இந்த ட்ரீட்மெண்ட் கிளர்ச்சியில இருந்து திறந்து விடுற இந்த ட்ரையாறு என்று சொல்லப்படுற ஆத்துக்குள்ளால விழுத்தி கொண்டு வந்து கிளர்ச்சி குளத்துக்கு விடுறதால அசுத்தமான நீர் தான் வந்து சேருது. அதுவும் மழை காலத்துல எல்லா கழிவுகளும் வந்து இந்த குளத்துக்கான் கிளர்ச்சி குளத்துக்கான் வந்து சேருது. ஆஸ்பத்திரி கழிவுகள் வருது, சின்ன சின்ன வாய்க்கால்களுக்கு கூட ஆஸ்பத்திரி கழிவுகள், மக்கள் போடுற குப்பை கழிவுகள் எல்லாம் வந்தோடனே குளத்தின் கலரே மாறிடும், தண்ணீர் தன்மையே மாறிடும். ஒரு மிகவும் சகதியான தண்ணியாகவும் பச்சை தண்ணியாகவும் கூடி கோடை காலத்துல மாறும். அப்ப இத இன்டேக், அந்த தண்ணியை குளத்தின் மத்தியில எடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் அப்ப இருந்து குரல் கொடுத்தோம். ஆனால் இந்த ஏகபோகம், குளத்தை ஏகபோக ஆட்சி நடத்துற இந்த சம்மேளனம் எதிர்ப்பு. ஏனப்பா முதல் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு தெரியும். அதான் எனக்கு விளங்கல. யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு போற வேற பிரச்சனை. இப்ப கிளிநொச்சியில நீங்க தண்ணி கொடுக்கலன்னா என்னண்டு? இல்ல அதைத்தான் நான் கேட்கிறேன். இதுல வந்து இரிகேஷன், அரசாங்க அதிபர், வாட்டர் போர்ட், இதுதான் டெக்னிக்கல் டீம். இது தீர்மானிக்கணும். இதுல அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. இது மக்கள், இது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேரிட்ட போய் கெஞ்சி கொண்டிருக்கணும். தண்ணிதாப்பா திறமாட்டியோ தோறியோ தொந்த பாவம் சனத்துக்கு கொடுக்கணும். அவ யோசிப்பினோம், இதை பேரு நாங்கள் யோசிக்கணுமா, டிஸ்கஸ் பண்ணணுமா என்று. கடைசியா போன அந்த போன அந்த திபா புயல் நேரம் பயங்கரமான வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் ஏற்பட்டதால மக்களுக்கு வாட்டர் போர்ட் கொடுத்த குடிநீரின் தன்மை மோசமாக இருந்தபடியா அது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஏன் எங்களுக்கு இது தண்ணி இரணமடுல சுத்தமான தண்ணியை வச்சுட்டு ஏன் எங்களுக்கு இந்த அசுத்தமான தண்ணியை சப்ளை பண்ண மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்தோன்னுதான் இப்ப அவை சொல்லிக்கணும், ஓகே நாங்கள் தாரோம், ஆனாலும் குளத்தின மத்தியில இன்டேக் எடுக்கக்கூடாது, குளத்துக்கு கீழே அந்த திருவையாறு ஏற்றி நீர்ப்பாய்ச்சின திட்டத்துக்குள்ள விடுற தண்ணியில இருந்து எடுங்கன்னு சொல்லி ஒரு கிளிநொச்சி மாவட்டத்துல இன்றைக்கு
கண்டாவள டிவிஷன் என்று சொல்லப்படுற பிரதேச செயலக பிரிவில் கிட்டத்தட்ட 2% மாணவர்களுக்கு சிறுநீரக கிட்னி நோய். போன்ற கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. ஏனென்றா நிலத்தடி நீர், ஏனென்றா அங்க கூட வயல்வெளியும் கிணறுகளும் வயல்வெளியில பயன்படுத்தப்படுற எல்லா Chemicals. பசலைகளும் கிடந்து கெமிக்கல் போய் அதுக்கு மனுஷன் கிட்னியை பாதிக்குது. அப்ப இதால ஏராளமான பேர் கிட்னி பேஷண்ட் அந்த அடையாளம் காணப்பட்டிருக்கீங்க அந்த டிவிஷன்ல மட்டும். ஆகவே கண்டாவள டிவிஷன்ல முழு டிவிஷனுக்கும் பைப் மூலம் சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டியது கட்டாயம். அது மாதிரி இந்தியால வெலப்பாடு, வேரவில், பொன்னாவளி, கிராஞ்சி போன்ற இடங்கள்ல பயங்கரமான குடிநீர் பிரச்சனை இருக்கு. முழங்காவில் நீங்க சொல்ற அந்த அந்த கண்டாவள பிரதேசம் தான் ஸ்ரீதரன் நீண்ட காலமாக வாழ்ந்த பிரதேசம். அங்கதான் அவர் திருமணம் செய்திருந்தவர். இப்ப அவர் இந்த நோய் பிரச்சனையால அவர் யாழ்ப்பாணம் போயிட்டாரோ என தெரியல. யாழ்ப்பாணத்துக்கு நகரத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நல்ல வேலையில தானே எல்லாம் பொட்டில் போட்டுறானே மக்கள். யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு கிட்டத்தட்ட அவர் கணக்கு சொல்லிச்சுன்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு பொட்டில் போட்டர் விற்குது. யோசிச்சு பாருங்க. எல்லாம் கொழும்புல இருந்து போற கம்பெனிகள். இந்த கம்பெனிகளுக்கும் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது இங்க கத்துற வைக்க முடியல. என்ன டீல் எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க. ஒரு 1 மில்லியன் ருபீஸ் பொட்டில் போட்டர்ல யாழ்ப்பாண மக்கள் வாழினோம். அதை விட ஒரு நாளைக்கு என்றால் ஒரு அங்க பொட்டில் போட்டுறான். ஏனென்றால் அங்க அவையண்ட கிணத்து எல்லா வீட்லயும் கிணறு இருக்கு. யாழ்ப்பாணத்துல எங்கட தமிழ் மக்கள்கிட்ட எல்லா வீட்லயும் கிணறு இருக்கு தானே. அந்த கிணறு அசுத்தமான தண்ணி. அது குளிக்கிறதுக்கும் வேற தேவைகளுக்கும் தான் பயன்படுத்துற. குடிக்கிறதுக்கு எல்லாரும் பொட்டில் போட்டதான் நம்பி இருக்கணும். குடிச்சே ஆகணும். மில்லியன வருத்தம் பெறும். கம்பெனி வடமாகாணத்துல எந்த மினரல் வாட்டர் கம்பெனியும் இல்லை தமிழர்கிட்ட. முழுக்க தென்னிலங்கையில தான் பெறணும். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த பெரிய கண்டெய்னர்கள்ல ரிங்கிங் வாட்டர், பொட்டில் வாட்டர் போய்கொண்டுதான் இருக்கு யாழ்ப்பாணத்துக்கு. ஸோ அது அந்த கம்பெனிகளின் உழைப்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு இங்கிருந்து தண்ணி போனாலும் அல்லது வேற வழியில போனாலும் அந்த உழைப்புக்கு பாதகம் பெறுமா. அந்த கம்பெனிகள் சில பொலிட்டீஷியன்ஸை டீல் போடலாம் தானே. இப்படியான விஷயங்கள் இருக்குது. என்றால் இப்ப இல்ல நேற்று யாழ்ப்பாணத்துல வார யாழ்ப்பாணத்தின் ஆஸ்பத்திரிகள் குறிப்பா யாழ்ப்பாண டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டின் படி நீரால வரக்கூடிய வருத்தங்கள்லாம் கூடவா இருக்கு. 80% வருத்தங்கள் யாழ்ப்பாணத்துல வர்றது சுத்தமான குடிநீர் இல்லாத பிரச்சனையால அந்த இது இருக்கு. ஆகவே யாழ்ப்பாணம் குடிநீருக்காக இங்கு தவிக்கிறது. சரி, யாழ்ப்பாணத்துக்கு தான் இவர்கள் அரசியல் மயப்படுத்தி போட்டார்கள். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு கொடுக்குற கூட இவர்கள்கிட்ட பெர்மிஷன் எடுக்கணும். அதுவும் ஒரு இன்லீகல் ஆர்கனைசேஷன், சட்டத்துக்கு புறம்பான ஒரு அமைப்பை மாஃபியா. இது ஒரு மாஃபியா. இந்த ஓட்ட மாஃபியாக்கள்ல ஏன் தற்பொழுதுள்ள அரசாங்கம் இதுவரைக்கும் இது சம்பந்தமா ஒரு நடவடிக்கை எடுக்கல? நேற்றையான் முருகல் நிலையில பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சொல்றார், அமைச்சரே நான் உங்களுக்காகத்தான் பேசுறேன், உங்களோட பக்கத்துல நின்றுதான் பேசுறேன் என்று. ஆனாலும் அவற்றை வாயை மூட பண்ணப்பட்டிருக்கு. கிளிநொச்சியில இருக்கிற தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், இந்த கமக்கார அமைப்பு போன்றவைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில ஒரு உறவு இருக்கா? ஏன்னா மற்ற இடங்கள்ல அப்படி தெரியல. இயல்பாக எனக்கு தோன்ற என்னன்னா, நான் பொதுவாக நேற்று இதை பற்றிய கனவேரோடு டிஸ்கஸ் பண்ணிக்க, இந்த தமிழ் மக்கள் இந்த பிரதிநிதிகள் இருக்கிறேன் தானே, தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் அதை ரூல் பண்ண தெரியாத ஒரு ஆளுமையற்ற தலைமைகள் தமிழ் மக்களுக்கும் வெளி உலகுக்கும் காட்டுவது இந்த அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கு. அது வெற்றி. அது வெல்லுது. அதுல உண்மை இருக்கு. இப்ப மாகாண சபையை கொடுத்தோம். வடக்குல மட்டும்தானே பிரச்சனையா இருக்கு, கிழக்குல அந்த பிரச்சனை இருக்கல தானே? இல்ல இங்க கூடவா இருக்கு. அங்க மிக்ஸ் கம்யூனிட்டி, ஈஸ்டர் ப்ராவின்ஸ், சிங்களம், தமிழ், முஸ்லிம் எல்லாம் இருக்குது. அங்க மிக்ஸ் கம்யூனிட்டி. அங்க ஒரு ஒரு ஆளுமையான, இப்ப என்பிபி ஆட்சியிலையும் கூட ஆளுமையான தலைவர்கள் அங்க இருக்கிறார்கள். காட்டியிருக்கிறார். திருவண்ணாமலை எடுத்தால் ஒரு என்ன பொறுத்தவரை தெரியும், ஹேமச்சந்திர ஒரு ஆளுமையாக நடத்துது. ஏன் பன்னியில கூடி ஓரளவுக்கு பரவாயில்லை. இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தான் ஆக மோசமாக இருக்கின்றது. எந்த டிவிஷன் கூட்டங்கள்ல கூடி சண்டை, தெளிப்படையில நடந்தா சண்டை, சும்மா உடுவில்ல நடந்தாலும் சண்டை, சங்கானையில நடந்தாலும் சண்டை, பூனேல நடந்தாலும் சண்டை, எல்லா இடத்துலயும் சண்டை தானே. கூட்டம் முடிகிற இல்லை, ஒரு தீர்மானம் எடுக்கிற இல்லை. அங்க பாவம் மக்கள் ஏதோ இந்த
சில தீர்மானங்கள். ஏனென்றால் எல்லா விடயங்களையும் உண்மையா இந்த முந்தி அப்படி இல்லை. முந்தி சில சர்டன் டிசிசிக்கு போடுற விடயம் ஒரு சர்டன் விஷயங்கள், பிரதானமான விஷயங்கள் எல்லாத்தையும் டிசிசி தான் தீர்மானிக்கணும். அப்ப பிரேனதுக்கு அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாகாண சபையின் திணைக்கள தலைவர்கள் என்னதுக்கு எல்லாம் டிசிசி தான் எடுக்கணும். தும்முறைக்கும் டிசிசி அனுமதி எடுக்கணும்ன்ற கருத்து அப்ப இருக்க இல்லை. இப்ப சும்மா கூட ஒரு சின்ன விடயம் என்றாலும் இரண்டு அரசாங்க அதிபர் என்றது ஒரு மாவட்டத்தின் செயலாளர், வேற டிசிசி டிவிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் சேர்மன், செக்ரட்டரி, கவர்மெண்ட் ஏஜென்ட், மாவட்ட செயலாளர், அவருக்கு அதிகாரங்கள் இருக்கு. அவர் சில விஷயங்களை தீர்மானம் எடுக்கணும். அது மாதிரி டிவிஷனல் செக்ரட்டரிஸுக்கு பவர்ஸ் இருக்கு, மாகாண சபையில இருக்கக்கூடிய திணைக்கள தலைவர்களுக்கு பவர்ஸ் இருக்கு. அதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து டிசிசிக்கு அனுமதி எடுக்கணும் என்று கொண்டு வந்து போடுறதாலதான் ஏராளமான மக்கள் விடயங்கள், மக்களின் கோரிக்கைகள், மக்களின் அடிப்படை விடயங்களை அந்தந்த திணைக்கள அதிகாரிகளால சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலை இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி சில முக்கியமான விடயங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கிறது, அனுமதி கொடுக்கிறது. மற்றது இதுல முக்கியமான வேலை புரோக்ரஸை செக் பண்றது. ஒரு திட்டத்தை அமுல்படுத்த எல்லா இடத்துக்கும் விட்டாச்சு, மாவட்டம் முழுக்க அதுன்ற வேலை திட்டத்தின் முன்னேற்றம் என்ன, புரோக்ரஸ், அதுக்கு மக்கள் பிரதிநிதிகள் கூப்பிட்டு அவைகளின் விமர்சனங்களையும் கேட்டு ஏன் இந்த புரோக்ரஸ் டிலே, சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் பொறுப்பு சொல்லுங்க. இதைத்தான் நாங்கள் முந்தி செய்த. நாங்கள் புரோக்ரஸ் தான் எங்களுக்கு முக்கியம். இது என்னென்றால் முழுக்க இப்ப டிசிஷன் மேக்கிங்கே அபிவிருத்தி குழு கூட்டம் செய்யறபடியா அங்க டிசிஷனே மேக் பண்ணப்படுது இல்லையா, சண்டை சச்சரவு, அப்ப புரோக்ரஸ் இல்ல. நான் கேட்கிறேன் என்றால் இவ்வளவு காலம் சரி எடுக்கப்பட்ட இப்ப இந்த 2 வருஷமா ஆகுது இந்த கவர்மெண்ட் கீழே வந்த இந்த டிசிசி 2 வருஷத்துல நான் ஒரு 35-40 கூட்டங்கள் நடந்திருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல. அதுல எடுக்கப்பட்ட முடிவுகள் புரோக்ரஸ் என்ன நடந்த? இப்ப 2025ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி லால்காந்த் தென்னை பயிற்சியை செய்தது. இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு, சரியா ஒரு வருஷத்துக்கு பிறகு அர்ஜுனா எம்பி அங்க எம்டி காணி இந்த படத்தை காட்டுறாரு. அங்க தென்னையும் இல்லை, ஒன்றும் இல்லை. 700 தென்னம்பிள்ளைக்கு என்ன நடந்தது? கவுண்டமணி கிணத்த காணையில் என்று சொன்ன மாதிரி, வடிவேல் கிணத்த காணையில் மாதிரி அவர் சொல்றாரு. 700 என்ன நடந்தது? அப்ப புரோக்ரஸ் ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்பதான் கேள்வி. ஆனா அந்த புரோக்ரஸுக்கு பதில் சொல்லாமலே கூட்டத்தை குழப்பியாச்சு. அப்ப என்ன இது சின்ன விஷயம். இந்த 700 தென்னம்பிள்ளையை காணையில் என்ற விஷயம் சின்ன விஷயம். இதை விட பெரிய விடயங்கள் இருக்கு, பெரிய ப்ராஜெக்டுகள், பெரிய மினிஸ்டர்மார் இந்த பரந்தன் கெமிக்கல் மக்களுக்கு தேவை. அது டிசிசி தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். பரந்தன் கெமிக்கலுக்கு இதுவரை இந்த என்பிபி அரசாங்கத்திட்ட இருந்து வராத அமைச்சர்கள் இல்லை, வாகன பேரணிகள் வரும். ஆனா இன்றைக்கு 2 வருஷத்துல கெமிக்கல் கார்பரேஷன்ல என்ன புரோக்ரஸ் மக்களுக்கு தேவை, மக்களுக்கு தெரியணும். ஏனென்றால் அது முழுமையாக இயங்கினால் அதை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். அப்ப புரோக்ரஸுக்காக ஏங்கி நிற்கிற மக்களுக்கு இந்த டிசிசி என்ன பதில் சொல்ல போகுது? டிசிசி சரியான முடிவுகளை இப்ப இந்த அரசாங்கத்துல, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துல நடந்த டிசிசி கூட்டங்கள்ல முடிவுகள் எடுக்கப்படையில்லைன்னு சொல்றீங்களா? முடிவுகள் எடுக்கப்படுறதும் இல்ல, முடிவுகள் எடுக்கக்கூடிய களச்சூழலும் இல்ல. அடிபாடுகள் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும், கூட்டம் இடையில முடியும், நீண்ட நேரம் நடத்த மாட்டினோம், ஒரு முடிவுகளும் எடுக்கப்பட்ட முடிவுகள் புரோக்ரஸ் செக் பண்ணப்படுற இல்லை, என்ன நடந்த கேள்விக்குட்படுத்தப்படுற இல்லை. அது சரி, இதை செய்யுங்கோ, ரைட், ஒரு முடிவு எடுத்தாச்சு, ஒரு எடுத்தாச்சு. அது ஏல என்ன நடந்தது, அதுன்ற பயன் மக்களுக்கு சென்றடைஞ்சதா, அதுக்கு செலவழிக்கப்பட்ட நிதியின் அளவு எவ்வளவு, அது எவ்வளவு பெர்சன்டேஜ் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு என்றதை டிஸ்கஸ் பண்றதுதான் டிசிசி. அது அந்த விடயங்கள் எடுக்கப்படுறதே இல்லையே. அந்த அரசு அதிகாரிகள்ல ஒரு பிரச்சனை இருக்கா? அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை அரசு அதிகாரிகள் அமுல்படுத்துற இல்லை சரியான முறையில். அவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி இழுத்தடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்குதானே. அதை என்னன்னு நீங்க பாக்குறீங்களா? அந்த தன்மை முந்தி இருந்திருக்கு தானே. எப்பயும் இல்ல நான் சொல்லுவேன், எப்பயும் சரியா நீங்க அந்த அரசியல் காழ்ப்புணர்வுக்கு அப்பால இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இல்ல இது அரசியல் தலைமத்துவத்தின் ஆளுமைதான் இதுல பிரதானம். சரியான வழிநடத்தல், சரியான கண்காணிப்பு. இப்ப நான் சொல்லுவேன், என்னுடைய காலகட்டத்துல
2010க்கு பிறகுதான் மீள்குடியேற்றத்தின் உச்சமான வேலை திட்டங்கள் 2014 கடைசி மட்டும் நடந்தது. அப்ப இந்த இந்த மாவட்டத்துல செயல்படுத்தப்பட்ட எல்லா மீள்குடியேற்ற அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் மாவட்ட செயலகத்துக்கு கூடாகத்தான், மாவட்ட அபிவிருத்தி குழு கூடாகத்தான் எல்லாம் செயல்படுத்தப்பட்டது, நெறிப்படுத்தப்பட்டது, புரோக்ரஸ்கள் எல்லாம் உடனே பார்க்கப்பட்டது. அப்ப நான் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள்ல டிவிஷனல் குழுக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பா இருந்தேன். எல்லா டிவிஷன்லையும் நாங்கள் அங்க அமுல்படுத்தப்படுற மீள்குடியேற்ற திட்டங்கள் எல்லாத்தையும் சரியா நெறிப்படுத்தினாங்க. அந்த நேரம் இங்க வார திட்டங்கள் உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இப்ப இருக்கிற மாதிரி பிரதேச செயலகங்கள் எல்லாம் நல்ல வசதியோட இருக்க இல்லை. கச்சேரி ஒரு பழைய கட்டிடத்துல இருந்தது. அந்த சூழல்லையும் அரசு திணைக்களங்களுக்கு எல்லாம் உரிய கட்டிடம் இல்லை. உள்கட்டுமான அபிவிருத்தியில எல்லா ரோட்டுகளும் மின்சாரம் எல்லாம் போட்டு முடியல. இவ்வளவு அதிகாரிகள் தட்டுப்பாடு இருந்தது, அரசு ஊழியர்கள் தட்டுப்பாடு இருந்தது, பள்ளிக்கூடங்கள்ல ஷோர்டேஜ்கள் இருந்தது. ஆனாலும் இந்த சூழல்லையும் அன்றைக்கு நடந்த மாதிரியான கோடிக்கணக்கான நிதிகள் மிக வேகமாகவும் ஊழல் அல்லது மோசடி இல்லாமலும் செலவழிக்கப்படுவதற்கான சரியான கண்காணிப்பை நாங்கள் வச்சிருந்தாங்க. அதை வேணுமென்றால் நான் சேலஞ்ச் பண்ணுவேன், 6வது அதை கேள்விக்குட்படுத்தினால் அல்ல அதை பற்றி விவாதிக்க நான் தயாரா இருக்கேன். ஏனென்றால் 2010, 11, 12, 13, 14 5 வருடாந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலகத்துக்கு கூட செயல்படுத்தப்பட்ட அறிக்கை இருக்கு. அதுல எத்தனை 1000 மில்லியன் பணம் மக்களுக்கு கிடைச்சது, மாவட்டத்துக்கு கிடைச்சது, எவ்வளவு வேகமாக மக்களுக்கு கொண்டு சொல்லுவேன். இப்ப 22,000 வீடுகள் 2010 இருந்து 2014 கடைசிக்குள்ள மக்களுக்கு 22,000 கல் வீடுகள் கொடுக்கப்பட்டது பல்வேறு நிறுவனங்களால. இந்திய அரசு, பல்வேறு வெளிநாட்டு கிராண்டுகள் இதுகளுக்கு கூட கொடுக்கும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. நாங்கள் இந்தியா 50,000 வீடு கொடுக்க 40,000 வடகிழக்கு கொடுக்க கிளர்ச்சி மாவட்டத்துக்கு 5,000 வீடுகள் ஒதுக்கப்பட்டது. 4,000 வீடுகள். நாங்களும் வேகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வழியா தாமதமான மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒரு 500 வீடை நாங்கள் இங்க எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த வேகமான இம்ப்ளிமெண்டேஷன். அந்த நேரம் அரசு அதிகாரிகள் குறைவாகவும் இருந்தார்கள், ஆனால் அர்ப்பணமாக செயல்பட்டார்கள். அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்தோம், இரவு பகலாக வேலை செய்தார்கள். ஆனா இன்றைக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஒரு கிளர்ச்சி மாவட்ட செயலகத்தை பார்த்தீங்கள் என்றால் இலங்கையிலேயே பெரிய மாவட்ட செயலகங்கள் எல்லாம் உண்டு, எல்லா வசதியும் இருக்கு. பிரதேச செயலகங்கள் எல்லாம் எல்லா வசதியும் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நிச்சய நேரத்துல எல்லாம் கார்பெட் ரோட், எல்லா இடம் மின்சாரம் இருக்கு. இருந்தும் இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அரசு யந்திரத்துக்கை சரியாக இயக்குற அரசியல் தலைமைத்துவம் இல்லை. அதான் பிள்ளை. அரசியல் தலைமைத்துவத்துல நான் சாடுவேன், அதிகாரிகளை நான் சாட மாட்டேன். அவர்களுக்கு சரியான நெறிப்படுத்தலையும் அவர்களுக்கு சரியான வழிகாட்டலையும் மோசடிகள் நடக்காமல் கண்காணிக்கிறதுக்கும் ஆகத்தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி என்றது கிட்டத்தட்ட ஒரு டிவோல்ட் சப்ஜெக்ட், ஒரு இலகுபடுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு செயல் திட்டம் தான் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு. அதை சரியா செயல்படுத்தினால் இந்த மோசடிகள் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கல என்ற விமர்சனங்களுக்கு இடமே இல்லை. இப்ப நீங்கள் உங்களுடைய கருத்தின்படி இதுக்கான முழு பொறுப்பை நீங்கள் அமைச்சர் சந்திரசேகரன் மீது தான் வைக்கிறீங்கள். சந்திரசேகரன் அவர் சார்ந்த அரசு தான் நான் சொல்லுவேன். இப்ப மட்டக்களப்பில என்பிபியில எம்பி மாதிரி இருக்கணும், அதுல ஒரு டாக்டரோ ஒரு பாத்தியோ ஒரு ஆளும் இருக்கணும். ஆனால் அங்க ஒழுங்கான ஆள் இல்லையென்று சொல்லி சுனில் காந்தி நெத்தியத்தான் கொண்டு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரா போட்டிருக்கு. அந்த அப்ப என்ன வீக்கா, என்ன அரசாங்கத்திட்ட வீக்கா? உங்களால ஆள தெரியாதா? ஆளுமை இல்லாத ஆக்கெல்லாம் உங்கள்ட்ட அமைச்சர்களா இருக்கணுமா அல்லது எம்பிமாரா இருக்கணுமா? மட்டக்களப்பில் சுனில் காந்தி நெத்தி ஏதோ ஒரு ஆளை போட்டு அது நடக்குது தானே அந்த கூட்டத்தை. அது நடக்குதால் என்னென்றால் தமிழ் ரெப்ரசன்டேஷன் அது இப்ப நான் இத அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகளை சாடாம தமிழ் மக்களும் சரியான தவறு இழைக்கிறார்கள். சரியான ஆளுமையுள்ள தலைமைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருக்கு.
இந்த அது எந்த ஆளுமை கட்சியா இல்லாத இருந்தாலும். எந்த கட்சியா இருந்தாலும் ஆளுமைகளை உருவாக்கணும் மீதாக அதான் தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்கு பிரயோசனம். தமிழ் மக்களின் முன்னேற்றத்துக்கும் அல்லது அரசியல் விடுதலை போராட்டத்துக்கும் கூடி தமிழ் மக்களின் உண்மையான விடுதலை போராட்டத்துக்கு கூடி நல்ல அளவு இதெல்லாம் போலி தலைமைகள், மோசடி தலைமைகள் என்னட்டு கட்டுப்படுத்துறது. ஒரு 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 எம்பி கோடிக்கணக்கா உழைச்சி வச்சிருக்கிறார். அவர் என்னட்டு போய் ஊழலை பற்றி கதைக்க முடியும்? அவர் வருவார், வெளிநடப்பு செய்வார். ஏனென்றா அவருக்கு தெரியும், அவர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல நின்றால் அவரை நோக்கி கேள்வி கணைகள் கூடும். அந்த மோசடிக்கு அவர் மாட்டுப்படுவார். ஆனா இதுதான் நேற்று நடந்த கூட்டத்துல அர்ஜுனா ராமநாதன் கொண்டு வந்த அந்த பிரச்சனையை அந்த 8-7 ஃபைலையும் கொடுத்தவர் செந்தூரன். அவரைத்தான் அந்த அமெரிக்காவில இருந்து வந்த ஒருவர் கொடுத்ததாக சொல்லுகிறார். அவர் ஆதாரபூர்வமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கோவைகளை கொடுத்த நபர் செந்தூரனை டிசிசி மீட்டிங்குள்ள விட இல்லை. அது எப்படி? அது என்னென்றால் டிசிசி கூட்டத்துல ஒரு சின்ன மண்டபத்துல நடக்கும். ஒரு திறந்த வழியில நடத்த இயலாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையான ஆட்களை வச்சுதான் நடத்தலாம். இதுல அரசாங்க அதிபர்கிட்ட ஒவ்வொரு திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு பொறுப்பான திணைக்கள தலைவர்கள், போலீஸ், இராணுவம், மற்ற படைகள், போக்குவரத்து இருந்தான எல்லா இடையிலும் மக்கள் அன்றைக்கு எடுக்கிற நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில சில மக்கள் சில ஐடியாக்களையும் சில விமர்சனங்களையும் மாவட்ட செயலாளருக்கு வழங்கியிருந்தால் அவர்களையும் இந்த பிரச்சனைக்கு வாங்கொண்டு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். இங்க ஃபாரஸ்ட் பிரச்சனை இருக்கு. ஏராளமான மக்கள் உரிம உறுதி காணிகள்ல ஊழி ஃபாரஸ்ட் எல்லா கல்லு போட்டு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. இது தொடர்பாக என்றால் இந்த விடயங்களோட சம்பந்தப்பட்ட பெரிய ஒரு 1-2 பிரதிநிதிகளை ஒரு ஆளுக்கு தீர்வு கண்டால் மற்ற எல்லாருக்கும் அது தீர்வாக இருக்கும். ஆகவே அதுல கதைக்கக்கூடிய 1-2 பேரை ஒரு அரசாங்க அதிபர் கூப்பிட்டும் இருக்கிறார். ஆனால் சிலருக்கு உள்ளுக்குள்ள எப்படி பூந்தார்கள் தெரியாது. பிரதேச சபை உறுப்பினர்கள் 6 பேர் போயிருக்கிறான். 5 பேருக்கிட்ட தமிழரசு கட்சியின் எங்கள்கிட்டையும் பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கிறான். எங்களோட உறுப்பினர்களுக்கு அழைப்பே இல்லை. எங்கள்கிட்ட 10 உறுப்பினர்கள் இருக்கிறான். எங்களோட உறுப்பினர்களை கூப்பிடுறோம் இல்லை. ஆனா அந்த கமக்கார அமைப்பு சம்மேளனத்தில இருந்தும் நிறைய பேர் வந்திருக்கிறான். ஆனால் இந்த குற்றச்சாட்டை முன்வைச்ச பிரதான நபரான செந்தூரன் அனுமதிக்கப்பட இல்லை. எனக்கு செந்தூரன் என்றா சரியாக தெளிவில்லை. ஆனால் அவர் குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தால் அவர் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பல்வேறு கமக்கார சம்மேளனம் தொடர்பாக நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தால் அவர் அரசாங்க அதிபர்கிட்ட போய் இந்த டிசிசியில எனக்கு சில விளக்கம் தர்றதுக்கு அனுமதி தரணும் என்றால் டிசிசிக்கு செயலாளர் என்ற அடிப்படையில அரசாங்க அதிபர் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கணும். எனக்கு அது தெரியாது, அவர் கேட்டாரோ எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நேற்று நடந்த நிகழ்வுல கமக்கார அமைப்பு சார்ந்த சம்மேளனம், இந்த போலி சம்மேளனம் சார்ந்த ஆட்கள் இவ்வளவு கூட்டமாக கத்துறதுக்கு ஏன் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு இடம் கொடுத்தது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது சந்திரசேகர் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நிச்சயமா நினைக்கிறேன். ஒரு நீண்ட கலந்துரையாடல் தந்திருக்கிறீர்கள். இந்த பிரச்சனை ஆழத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இது தொடர்பில் செந்தூரனோடையும் ஒரு சந்திப்பை மேற்கொள்ள இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம்மா.